இங்கே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பிரியாணி இலை. அப்புறம் அது இல்லாமல் வந்து இங்கே வந்து ஆசாமில் வந்து நான் இங்கெல்லாம் வந்து அதாவது எங்கள் செடிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். உங்களுக்குலாம் அதெல்லாம் பிடிச்சிருக்குங்களாங்க? இந்த ஆசாம் அதாவது இந்த வில்லேஜ்லாம் வந்து எப்படி இருக்குது? நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் தாங்க. அதனால தாங்க நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், எங்களை வந்து வாத்து வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்கள் பிரதர் தாங்க அது இங்கே வந்து ஏதாச்சும் நான் போட்டிருக்குது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தாங்க நான் வந்து உங்களுக்கு போட முடியும் எல்லாமே. இனியும் 1 by 1ஆகவும் பார்த்திங்கன்னா மேரேஜ்லாவும் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், அந்த வீடியோ போடுவேன். கண்டிப்பாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் எனக்கு கண்டிப்பாக தேவை தானேங்க. கண்டிப்பாக போடுங்க. ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கேங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பாருங்கள், இதெல்லாம் வந்து எங்கள் இது மாடி தோட்டம்னு சொல்ல முடியாது. அது இந்த வயல் ஓரம் அந்த வரப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்து லைன்லாம் வந்து வச்சுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவாரி செடி, அதாவது இந்த பாக்கு செடிங்க நிறையவே இருக்கு. அதுதாங்க பாக்கு செடி. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பிரியாணி இலை செடி பாருங்கள், இதுதாங்க அந்த செடி. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா இந்த செடி? இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்க முடியாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் தேவை போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழம் கூட இருக்குங்க. ஜாமுன், அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஜாமுன், அப்புறம் இருக்குது குலோப் ஜாமுன் அப்படிங்கிற ஒரு பழம் இருக்குங்க. இந்த பழம் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சீசனும் இப்போ வந்துருச்சுங்க. இனி வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். நான் வந்து அந்த செடி வந்து அந்த பழம் ஜாமுன், அப்புறம் குலோப் ஜாமுன், அந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னடா குலோப் ஜாமுன் போய் மரத்தில் காய்க்குமே அப்படின்னு நிறையவே ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தாங்க பழமும் சூப்பராக இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா காராமணி செடி கிடையாது, தட்டைப்பயிறுன்னு அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த செடி பேர் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது காராமணி மாதிரியே 4 காய் வரும் பார்த்தீங்களா, அந்த செடிங்க இது. இனிமே தாங்க இதில் வந்து காய் எல்லாம் முளைக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொய்யாக்கா செடி இப்போ சீசன்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கொய்யாக்கா செடி எக்கச்சக்கமான கொய்யாக்கா, பசங்கள்லாம் வேறு அறுத்து செடி. இது மட்டும் இங்கே ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த அங்கே கூட இருக்குது பார்த்தீங்களா கொய்யாக்கா செடி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நீட் சைடுமே கொய்யாக்கா செடி வந்து நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள் தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதெல்லாங்க நான் வந்து அந்த மீன் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இது தாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது உள்ள வந்து கோழிலாம் பார்த்தீங்கன்னா வளர்க்குறோம் இல்லைங்களா, கோழி வாத்துலாம். இதெல்லாம் வந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இது வச்சுருக்கிறது. அப்பயும் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் வந்து இதை கிழிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. இது தாங்க வந்து நாங்கள் வந்து இந்த பார்த்தீங்களா மூங்கில் மரம், எங்கே பார்த்தாலுமே மூங்கில் தாங்க. இந்த மூங்கிலில் தேவையான ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மூங்கில்லையே மரம் தொடப்போம் எல்லாமே, கதவு கொண்டு இது எல்லாமே இதெல்லாம் செய்வாங்க. இனி நாங்கள் வந்து எங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து இல்லைங்க. நாங்கள் வந்து அவங்க அண்ணி ரூமில் தான் சமைச்சிட்ருக்கேன். கிச்சன் வந்து செய்கிறப்போ கண்டிப்பாக வந்து நான் போடுறேங்க. ஏன்னா இனிமேல் எங்களுக்குன்னு ஒரு வீடு வந்து ரெடி பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனுக்கு தேவையான மரத்தில் கதவு, இந்த அலமாரி அதெல்லாம் நிறையவே செய்யவும் கண்டிப்பாக நான் போடுறேங்க. வீடியோ 1 by 1ஆக வரும். மறக்காமல் என்னுடைய வீடியோலாம் பாருங்கள். அப்போ தாங்க வந்து உங்களுக்கு புரியும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி வீடியோ போடலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லுங்கள்.